ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான தியரி கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ். ஷேர்னா என்ன, டிபென்ச்சர்னா என்ன? இவ்வளோ நேரம் நம்ம படித்தது ஃபுல்லாக ஷேர். இப்போ அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம டிபென்ச்சர்ஸ்க்கான அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் போடுவோம். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டிபென்ச்சர்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஃபஸ்ட்டு, ஷேர் அப்படின்னா என்ன? அக்னாலேஜ் த ஓனர்ஷிப். ஒரு பர்சன் வந்து ஷேர் வச்சுருக்காருன்னா அந்த பர்சன் தான் கம்பெனியோட ஓனர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் ஷேர். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் இருக்குன்னா அந்த கம்பெனியோட ஓனர் நான் தான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வந்து இது வந்து அக்னாலஜ்மெண்ட் டு ஓனர்ஷிப். ஆனால் டிபென்ச்சர் அப்படின்னா என்னென்னா ஓனர்ஷிப் கிடையாது. கம்பெனிக்குன்னு கிரெடிட்டார்ஸ் இருப்பாங்கல்ல, கம்பெனி யார்ட்டையாச்சும் ஒரு பொருளை கடனில் வாங்கியிருக்காங்க, கிரெடிட்டில் வாங்கியிருக்காங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து கேஷாக கொடுக்க முடியலைன்னா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அந்த அக்னாலஜ்மெண்ட், அந்த பர்சன் வந்து கம்பெனியோட கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் இருக்கணும்ல. இஷ்டத்துக்கு வந்து மிஷினரி வாங்கிட்டேன் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு விட்டுற முடியாது. ஒரு டாக்குமெண்டல் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸுக்கு பேர் தான் டிபென்ச்சர். ஃபஸ்ட்டு ஷேர் வந்து ஓனர்ஷிப்பு, டிபென்ச்சர் கிரெடிட்டார்ஷிப்பு. ஸ்டேட்டஸ், ஷேர் ஹோல்டர் அப்படின்னு நம்ம ஆகிட்டோம், ஷேர் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஓனர், நம்ம தான் மெம்பர். ஆனால் டிபென்ச்சர் ஹோல்டர் வந்து மெம்பர் கிடையாது. ஏன்னா அவன் தேர்ட் பார்ட்டி, கிரெடிட்டாருங்கிறவரை தேர்ட் பார்ட்டி, அதனால் வந்து அவர் ஓனர் கிடையாது. அடுத்து ஷேர் ஹோல்டர் வந்து, இதுதான் முக்கியமான ஷேர் ஹோல்டருக்கான டிஸ்அட்வான்டேஜ். ஒரு ஷேர் ஹோல்டர் வருஷம் டிவிடெண்ட் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். ஆனால் டிபென்ச்சர் ஹோல்டருக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா அவன் தான் கடன் கொடுத்தவன். இப்போ இவன் தான் இப்போ வந்து டாமினேட் பண்ணுறான். என்கிட்ட நீ மிஷினரியை கடன் வாங்கியிருக்க, எனக்கு கேட்ட காசை கொடுன்னு சொல்லி டாமினேட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. ஆனால் ஷேர் ஹோல்டர் அப்படி கிடையாது. ஒன்லி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற டயத்தில் மட்டும் தான் டிவிடெண்ட் வாங்க முடியும். அடுத்து டிவிடெண்ட் வந்து மாறலாம். ப்ராஃபிட் பொசிஷனை பொறுத்து. நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற நேரத்தில் அதிக டிவிடெண்ட் கிடைக்கும், கம்மி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற நேரத்தில் கம்மி ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் டிபென்ச்சர் அப்படி கிடையாது. ப்ராஃபிட் ஹையாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்ன ரேட் வந்து கான்ட்ராக்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேட்டை கண்டிப்பாக கொடுத்தாகணும் கம்பெனி. இதுதான் டிபென்ச்சர்ஸ்க்கான ரிட்டர்ன். அடுத்து அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட். இப்போது டிவிடெண்ட் வந்து ஒரு இதை கொடுக்குறோன்னா நமக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு போய் சேராது. ஏன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் ப்ராஃபிட் தான் கொடுக்குறோம். ஒரு ப்ராஃபிட்டை வந்து எடுத்து தான் டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆனால் டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்பென்ஸு, கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு. ஸோ அதை வந்து நம்ம ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பென்ஸ். ஆனால் டிவிடெண்ட் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க போகிறது இல்லை, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். அடுத்து ஷேர்ஸுக்கு ரிடம்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. பட்டு பைபேக் சொன்னேன்ல, ஈக்விட்டி ஷேருக்கு பைபேக், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு ரிடம்ஷன் நடக்கும். இவங்க வந்து இங்கே வந்து ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேர் சொல்கிறாங்க. ஈக்விட்டி ஷேருக்கு ரிடம்ஷன் கான்செப்ட் கிடையாது, டிபென்ச்சர்ஸ்க்கு ரிடம்ஷன் கான்செப்ட். ரிடம்ஷனுக்கும் பைபேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கினா அதுக்கு பேர் பைபேக்கு, டிபென்ச்சர்ஸையோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸையோ திரும்ப வாங்கினா அதுக்கு பேர் வந்து ரிடம்ஷன். அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுக்கும் சேம் மீனிங் தான். ஈக்விட்டி ஷேருக்கு ஒன்லி பைபேக் தான் நடக்கும், ஆனால் டிபென்ச்சர்ஸ்க்கு ரிடம்ஷன் நடக்கும். ரிடம்ஷன்னா திரும்ப வாங்குறது. ஓட்டிங் ரைட்ஸு, ஷேர் ஹோல்டர் ஓனர்னு சொல்லியாச்சு. ஓனருக்கு ஓட்டு போடுறதுக்கு ரைட் இல்லாமல் இருக்க முடியுமா? ஸோ ஒரு ஓனருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் டிபென்ச்சர் ஹோல்டருங்கிறவர் கிரெடிட்டார், தேர்ட் பார்ட்டி, அவருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷேர் ஈக்விட்டி ஷேர் வச்சுருக்கவனுக்கு லீஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஏன்னா கிரெடிட்டாருங்கிறவரெலாம் இங்கே ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர் டாமினேட் பண்ணுறதுக்கு அவருக்கு பவர்ஸ் இருக்குன்னு. ஏன்னா அவர் தான் வந்து கடன் கொடுத்தவர். ஸோ அவர் வந்து டாமினேட் பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிக்கு டிபென்ச்சர்ஸ்க்கு போய் சேர்ந்துடும். மித்த எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் மட்டும்தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். இது வந்து நம்ம பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் படிப்பீங்க. அது பிரச்சனை கிடையாது. இங்கே நமக்கு பாயிண்ட் என்னென்னா, ஷேருக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி, டிபென்ச்சருக்கு மோஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் ஷேர்ஸ்க்கும் டிபென்ச்சர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதை வந்து ஒரு குவிக் கிளான்ஸாக சொல்லிடுறேன், நோட்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஷேர் வந்து ஓனர்ஷிப்பு, டிபென்ச்சர் கிரெடிட்டார்ஷிப்பு. ஷேர் ஹோல்டர் ஓனரு, டிபென்ச்சர் ஹோல்டர் நாட் அ ஓனர். ஷேர் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறப்ப மட்டும்தான் டிவிடெண்ட் கிடைக்கும். டிபென்ச்சர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலைனாலும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். டிவிடெண்ட் ரேட் வந்து ப்ராஃபிட்டை பொறுத்து மாறும். டிபென்ச்சர் ரேட் வந்து ஃபிக்ஸடு, எப்போவுமே மாறாது. டிவிடெண்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜபிள் ஆகாது, டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் சார்ஜபிள் ஆகும். ஈக்விட்டி ஷேருக்கு பைபேக் நடக்கும், டிபென்ச்சர்ஸ்க்கு ரிடம்ஷன் நடக்கும்.
ஷேர் ஹோல்டருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது, டிபென்ச்சர் ஹோல்டருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது. ஷேர்ஸுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி, டிபென்ச்சர்ஸ்க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி கிளான்ஸ் நீங்கள் ஹிண்ட் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதுகிறப்ப இந்த மாதிரி லைனாக தான் எழுதணும். தியரி கொஸ்டின் வரும், பட் இந்த பேட்டர்னில் எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. தரவாக படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.